வணக்கம் நண்பர்களே. ஆல்பன் செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. ஒரு பெஸ்ட் காயின் தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் 10 to 20 காயின்ஸ் வந்து ஒன்னொன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம். அதில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற காயின் பார்த்தீங்கன்னா, பிஎன்பி. பிஎன்பி பொறுத்தவரைக்கும் ஸ்பாட்டுக்கு எந்த லெவல்ஸ் நல்லாருக்கும் வீக்லில, ஃபியூச்சர்ல எந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். நீங்க ஒரு டைம் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வீக்லியில் வந்து ஸ்பாட் போயிடும். ஸ்பாட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 ரேஞ்சில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 190 ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ஸ்ட்ரிட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 190 வச்சுக்கலாம். 190க்கு கீழே வீக்லியில் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் பிஎன்பியை ஹோல்டு பண்ணாதீங்க, ஸ்பாட்டில் வெளியே வந்துடுங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 690 நம்ம வந்து 700 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹை போகுமானா பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராகவே தெரியும். உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் அனாலிசிஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே சொல்ற மாதிரி ஃபிப்ல சொல்ற மாதிரி குட் கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.6லேருந்து 0.5ங்கிறது ஒரு நல்ல கோல்டன் ரேஷியோ. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இங்கே வந்துட்டு தான் ஒவ்வொரு டைமே திரும்புது. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக கீழே வந்துட்டு இங்கே பாருங்கள் 0.6 வந்துட்டு அகைன் கீழே வந்துட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஸ்பாட் வாங்கினா கூட ஒரு 380 400 வரும்போது நீங்கள் வந்து செல் பண்ணிடுங்க. ஒரு 50 to 60% செல் பண்ணிட்டு மீதி ஹோல்டு பண்ணுங்க. இல்லை கம்ப்ளீட்டாக செல் பண்ணுறதா கூட நீங்கள் 100% கூட செல் பண்ணிட்டு 440க்கு மேலே வந்து வீக்லியில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுங்க. ஓகே, பை பண்ணீங்கன்னா அது எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு 700 தட் இஸ் 680 to 700 போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் மோர். எப்போனா 440க்கு மேலே வீக்லியில் க்ளோஸ் ஆகணும். அது க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அதோட ப்ரீவியஸ் ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீக்லியில். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கான உங்களுக்கான லெவல்ஸ். ஃபைனல் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மானிக் பேட்டர்ன். ஹார்மானிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு உங்களுக்கு 690 வந்து ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 690 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் மோர். ஸோ இவ்வளோ பேட்டர்ன்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்துருக்கிறப்ப உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு எப்பவுமே நம்ம சொல்கிறது ரிஸ்க் ரிவார்டு தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த ரேஞ்சில் வாங்குறீங்க, ஒரு 250 வரும்போதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஈவன் தோ ஃபஸ்ட்டு டார்கெட் போனால் கூட உங்களுடைய ப்ராஃபிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80% ப்ராஃபிட். இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. 250ல் வாங்குறீங்க, மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20% உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுது. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20%ங்கிறப்ப உங்களுக்கு 1:3 1:4 வந்து ரிஸ்க் ரிவார்ட் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கான லெவல்ஸ். ஓகே, இல்லை சார் நான் ஃபியூச்சர் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபியூச்சர் எப்போவுமே வீக்லி ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, அவர்லி ஆர் டெய்லி தான். நாம் வந்து டெய்லியில் ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இஃப் யூ ஆர் லைக்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீக்லியை ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எப்பெல்லாம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 250க்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ டெய்லியில், அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிருக்கு. நீங்கள் கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ரம் ஜூலை 2022லேருந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த 250க்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ மார்க்கெட் பாருங்கள் ஒரு நல்ல மூவ்மெண்ட். 250லேருந்து ஒரு 300 ஒரு 320 நம்ம ஒரு $50 to $60 வந்தாலே ஃபியூச்சரில் நல்லா ஒரு ரிட்டர்ன் தான். 10x வச்சா கூட, ஈவன் 5xனா கூட நல்ல ரிட்டர்ன் தான். பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அந்த 250 பக்கத்தில் வந்துட்டு நல்ல சப்போர்ட்டு. நீங்கள் இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கனாலும் தெரியும் 1 2 3 4 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் 250 பிரேக் ஆயிருக்கு, மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அகைன் இங்கே பாருங்கள் ரீசெண்டாக ஜனவரி 3rd பாருங்க 250க்கு மேலே வந்து பிரேக் ஆயிருக்கு. அங்கேருந்து பாருங்க அகைன் ஒரு 300 320 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 250ங்கிறது இஸ் அ குட் சப்போர்ட்டிங் ரேஞ்ச் இன் பிஎன்பி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட். பார்த்தீங்கன்னா 250 எப்பெல்லாம் மார்க்கெட் கீழே இறங்கி $250க்கு மேலே க்ளோஸ் ஆகாத டெய்லியில் நீங்கள் வந்து ஒரு நல்ல பை போகலாம். உங்களுடைய இப்போதைக்கு உங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி உங்களுக்கு இதுதான் டார்கெட். 300 to 310ல நீங்கள் வெளியே வந்துடலாம். ஏன்னா மார்க்கெட் டபுள் டாப் அடிச்சுட்டு கீழே வருது. ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா இட்ஸ் a குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை அட் 250. அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 310 315 போகும். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா
350 to 360 போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் இன் பிஎன்பி. ஸோ டெய்லி கேண்டிலுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் 250க்கு கீழே க்ளோஸ் ஆனாலே நீங்கள் வந்து வெளியே வந்துடணும். அது நீங்கள் யோசிக்கவே கூடாது. 250க்கு கீழே டெய்லியில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வெளியே வந்துடணும். அதே மாதிரி 250க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃப்ரெஷ் பை பண்ணிக்கணும். இந்த 218 இருக்குது, இங்கே சப்போர்ட் இருக்குது, நான் இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கலாங்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா இது கீழே இறங்கினாலே உங்களுக்கு இங்கே வந்து இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அடுத்த கொஸ்டின் வரும், சார் நான் 218ல் சப்போர்ட்டில் வாங்கலாமாங்கிறது இட்ஸ் ரிஸ்க். ஸோ அது உங்களோட ஓன் ரிஸ்க். பட் ஆக்சுவல் டெக்னிக்கலி பை பார்த்தீங்கன்னா 250க்கு மேலே எப்பெல்லாம் மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே க்ளோஸ் ஆகுதோ டெய்லியில் பிஎன்பி இஸ் அ குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பொறுத்த வரைக்கும் இந்த 2023ல் பிஎன்பி வந்து ஸ்பாட் ஆகட்டும் இல்லை ஃபியூச்சர் ஆகட்டும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குங்கிற ஒரு ஹோப் எங்களுக்கு பேஸ்ட் ஆன் சார்ட் அனாலிசிஸ் தான். நீங்கள் ஒரு டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுங்கள் கைஸ். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 3 இயர்ஸாக எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த இயரும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். உங்களோட டெலிகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக இந்த மாதிரி சார்ட்ஸ் லெவல்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் போஸ்ட் பண்ணுறோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். தேங்க்யூ.